வியூவர்ஸ், வணக்கம் and welcome to மீனூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கத்திரிக்காவை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பகாரா பேங்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பூரி, சப்பாத்தி, பராட்டா, நான், எஸ்பெஷலி தயிர் சாத்தோட ரொம்ப சூப்பரா இருக்கும். கூடவே நான் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 சைட்லையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை ஊற போட்டுடுங்க. பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் இந்த கத்திரிக்காய்களை போட்டு மூடி போட்டு வதக்குங்க. ஒரு சைடு வதங்கினதும் அடுத்த சைடு ஃப்ளிப் பண்ணி கொடுங்க. இப்போ கத்திரிக்காய் முக்கால்வாசி வதங்கி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மசாலாக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் வேர்க்கடலை, அதை செவக்க வறுத்துக்கோங்க. அதோட 1/3 கப் எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு சினமன் ஸ்டிக், 4 கிராம்பு எல்லாமே சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஜிஞ்சர் கார்லிக், 2 கப் கட் பண்ண ஆனியன்ஸ், தேவைக்கு ஏற்ற காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் 1 கப் தேங்காய் ஆட் பண்ணி வதக்கிடுங்க. இப்போ வதக்கி வச்சிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடுகு, வெந்தயம், மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, பெருங்காயம், தேவைக்கு ஏற்ற சாம்பார் பொடி, உப்பு எல்லாமே லேசாக வதக்கிக்கோங்க. அதில் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து புளி தண்ணியும் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி அது ஹாஃபாக குறைஞ்சதும் அதில் இந்த கத்திரிக்காய்களை போட்டு ஒரு 45 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ஸ்லோ குக் பண்ணுங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் வெளியில வந்ததும் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட பூரியோட பகாரா பேங்கன் ரெடி. இப்போ அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, இந்த புளியோட டேஸ்ட்டை நீங்க கிரேவி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சப்போஸ் கம்மியா இருந்ததுன்னா கரெக்டா ஆட் பண்ணுங்க. ஏன்னா இந்த புளி தான் மற்ற மசாலா ஐட்டம்ஸோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். டிப் நம்பர் 2, நீங்க சப்போஸ் தக்காளி ஆட் பண்றீங்க அப்படின்னா புளியோட குவான்டிட்டியை குறைச்சிக்கோங்க. ஒரு சிலர் வெல்லமும் ஆட் பண்ணுவாங்க கடைசியில. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க வெல்லமும் ஆட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3, இது கொதிக்கும் போது பயங்கரமா தெளிக்கும் அண்ட் அட் த சேம் டைம் இது கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால நீங்க கொஞ்சம் லோல வச்சு ரொம்ப நேரம் குக் பண்ணாதான் அந்த கிரேவி டேஸ்டியா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.